ஆண்டவருக்குள்ள வந்து கொஞ்சம் ஊழியத்துக்கு வர புதுசுல எனக்குள்ள இருந்த தாட், என் மைண்டை சொல்றேன், எனக்குள்ள இருந்த தாட், ஒரு சபை இருக்கிற இடத்துல இப்போ இதை வச்சுக்கிட்டோம், பேதுருவின் மாமி சுகமாயிட்டாங்க, உடனே ஒரு கூட்டம் வந்துருச்சுல்ல. அப்போ நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒரு அற்புதம், ஒரு பெரிய அற்புதம் ஒன்று நடந்தா போதும், அந்த இடத்துல சபை வளர்ந்துரும், அதில் என்ன செஞ்சிடும், சபை வளர்ந்துரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே சபை வளர்வதற்கு காரணம் என்னன்னா, அற்புத அடையாளம் இல்லை, வசனம். வசனத்துல தான் சபை வளர்கிறது. ஒரு அற்புத அடையாளத்துக்கு பார்த்துட்டு ஜனங்க உள்ள வந்துருவாங்க. இது வந்து என்ன சொல்றது, உள்ள கொண்டு வருவதற்கான ஒரு சின்ன மெட்டீரியல், அவ்வளவுதான். ஆனா உள்ள வந்தவன் பரலோகம் போற வரைக்கும் இருக்கணும்னா, வெறும் அற்புத அடையாளம் நடந்துகிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. அற்புத அடையாளம் தான் உள்ள கொண்டு வந்துச்சு, அது நல்லா ஈஸியா இருக்கு, மாற்று கருத்து இல்லை. ஆனா உள்ளே வந்தவனை பரலோகம் வரைக்கும் கொண்டு போறது அற்புத அடையாளம் இல்ல, உள்ளே இருக்கிறவனை கொண்டு போறது வசனம். அடுத்து 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 அந்த வசனம், அதான் ரெண்டாவது மிக முக்கியமானது. ஆனா உள்ளே வந்த ஜனங்க அற்புதத்துக்கே இருக்கக்கூடாது. இப்ப இயேசு கிறிஸ்து திருப்பி பேதுரு வீட்டுக்கு போயிருந்தானா என்ன இருக்கும், நேத்தை விட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா நடந்திருக்கும். ஏன்னா கூட்டம் பெருசு, இன்னும் பெருசா நடந்திருக்கும், இன்னும் கூட்டம் அதிகமா வந்திருக்கும். இப்ப என்ன செய்வாங்க, அடுத்த 2 நாள் மீட்டிங் அங்க எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன, நீ அற்புத அடையாளங்களை செய்கிறவனாய் அழைக்கப்படவில்லை, நீ ரட்சிப்பை உலகத்துக்கு சொல்லுகிறவனாய் அழைக்கப்பட்டாய். நான் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக வந்தவன், அற்புத அடையாளம் இல்லை. சில இடத்துல அற்புத அடையாளமே நடக்காது, அந்த இடத்துல ஜனங்கள் அவரை விசுவாசியாதபடினாலே அங்கே அவரால் அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் போயிற்று. இன்னும் ஒரு படி, இப்ப கர்த்தர் தேடி வர்றவங்க திரளான கூட்டம் வரணும்னா இந்த அற்புத அடையாளம் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் நமக்கு இருக்குல்ல, எனக்கு இருந்ததுன்னு சொன்னல. இப்ப பைபிள் எடுத்து பாருங்க, யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை அப்படின்னு இருக்கும். ஆனா இப்ப யோவான் கிட்ட எப்படி ஜனங்க வந்தாங்க தெரியுமா, திரளான கூட்டமாகிய ஜனங்கள். அவன் இருக்கிறது வனாந்தரத்துல, யோர்தான் கரையோரத்துல ஜனங்க வராங்க, அதிகாரிகள்ல இருந்து எல்லாரும் வந்து நிக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா மினிஸ்ட்ரியோட சக்சஸ் என்பது அற்புத அடையாளத்தை பேஸ் பண்ணி அல்ல, நாம் அவரோடு இருக்கிறதை பேஸ் பண்ணி. நான் சொல்றது புரியுதா? அவர் சொன்னார்ல, அவர்கள் தம்மோடு இருக்கவும் அப்படின்னு சொன்னார்ல. அப்ப கூட இருந்து நீங்க என்ன ஊழியம் பண்ணாலும் கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிச்சார், அல்லது அந்த ஊழியத்தை கர்த்தர் வந்து கொண்டு போகணும் டிசைட் பண்ணிட்டார்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புத அடையாளத்தை வச்சு அல்ல, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை வச்சே கர்த்தர் கொண்டு போயிடுவார். அது நடக்கும். நமக்கு தாட் இருக்கும், தீர்க்க தரிசனம் இருந்தால் தான் முன்னேற முடியும், ஒரு விடுதலை இருக்கணும், ஒரு ஹீலிங் இருக்கணும், நம்ம மைண்டே அப்படி தானே இருக்கு, இதெல்லாம் வேணும், திருப்பி வேணான்னு சொல்ல. ஆனா இது மூணாவது, முதல்ல அவரோடு இருக்கிறது.